உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறையா. உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்கிறீங்க. உங்களுடைய இந்த எனக்கு என்னை உயர்த்தி பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரிஷபராசி 2ஆம் இடம், காலசக்கரத்தில் 2ஆம் இடம். அப்போ அந்த ரிஷப ராசிக்காகப்பட்டது அந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது 8ஆம் இடத்தில் இருக்குது. அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது 8ஆம் இடத்தில் இருந்தால் என்னாகும்? அவங்க தொழிலை கெடுக்கும், அவங்க வாழ்க்கையை கெடுக்கும், அவங்களுடைய நல்ல நிலைமையை கெடுக்கும், அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும், அவங்க படிப்பை கெடுக்கும், அவங்க உடல்நிலையை கெடுக்கும், அவங்களுக்கு விபத்தை கொடுக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானால் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதெல்லாமே நடக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆனால் ரிஷப ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு அதிர்ஷ்டசாலியும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்த்துட்டார், 9ஆம் பார்வையாக பார்த்துட்டார். மேசராசிக்கு 9ஆம் இடம், ரிஷபராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானை பார்த்துட்டாரு. அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு வம்பு வழக்கு வந்துடும், நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துடும், நம்மளுக்கு தொழில் சரியில்லை, தொழிலில் முன்னேற முடியாது. இந்த சமயத்தில் பார்க்க போன செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, நம்மளுக்கு பூமி மூலியமாக பிரச்சனை வரும், கோர்ட்டு கச்சேரி மூலியமாக பிரச்சனை வரும், நம்மளுடைய வாழ்நாளில் நாம் தலையெடுக்க முடியாது அப்படிங்கிற கவலைகளோ கஷ்டங்களோ வேதனைகளோ எது இருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருங்க. இந்த குரு பகவான் பார்த்துருக்கிறார். அப்போ அந்த குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் எப்படின்னா, குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு தோஷம் நிவர்த்தி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, கோடி புண்ணியம் உங்களை வளர்த்து விடும். அப்போ அந்த இடத்துல பார்க்க போனால் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானை குரு பார்த்துட்டாருங்களா? அப்போ உங்களுக்கு பார்க்க போனால் ஏதாவது ரூபத்தில் வளர்ச்சியை கொடுப்பாரு. உங்களுக்கு பார்க்க போனால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, வம்பு வழக்கு, பூமியினால் வரக்கூடிய வம்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவானையும் குரு பார்த்துட்டாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானையும் குரு பார்த்துட்டாங்கன்னா இதை விட ஒரு அருமையான டைமுக்கு எதுவுமே இல்லை. அப்போ அந்த ராசிநாதனை குரு பார்த்ததுனால நீங்கள் தெம்பாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், என்னால் எதையுமே சாதிக்க முடியும், என்னால் வாழ்ந்து காட்ட முடியும், என்னால் உயர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக அந்த ராசிநாதனை குரு பார்த்ததுனால இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பார்க்குறார். அப்போ அந்த சூரிய பகவான் ஆகப்பட்ட உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடங்கிறது என்ன? சொத்து, செல்வம், செல்வாக்கு. அப்போ தாய் ஸ்தானம், தாய் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, இது எல்லா விஷயத்துலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். நீங்கள் புது வண்டி வாகனம் வாங்கணுன்னா வாங்கலாம், சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், ஒரு வீடு கட்டணுமா, ரொம்ப வருஷமாக நாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோமா, அந்த வீடு நம்மளுக்கு அமையணுமா, கண்டிப்பாக இந்த பீரியடில் அமைஞ்சே தீரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் புதன் பகவான்.
அந்த புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாரு. அப்போ அந்த புதன் பகவானை குரு பார்த்ததுனால உங்களுக்கு அருமையான படிப்புங்க. அரியரசி யாராவது வச்சுருந்தாலும், நான் இதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லியிருந்தாலும், இப்போ அவங்களாக படிப்பதற்கு முன்னுக்கு வருவாங்க. அரியரசி வச்சுருக்கிறவங்க அவங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்க நல்ல மார்க் வாங்குவாங்க. எக்ஸாமில் அவங்க எதிர்பார்த்த கொஷின்ஸ் வரும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பார்க்க போனால் படிக்கலாங்கிற இன்ட்ரெஸ்ட் இப்போ நிறையா வரும். அது போக படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்தாலும் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு லோன் போட்டிருக்கிறீங்க, அந்த லோன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே இந்த புதன் பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க மேக்சிமம் 90% பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ உங்களுக்கு பார்க்கணும், வியாபாரத்தை தூக்கி கொடுக்கும், பிஸ்னஸை தூக்கி கொடுக்கும், ஒரு வேலையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இதனுடைய இந்த குரு பார்க்கறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை உங்களுக்கு பார்க்க போனால் சுக்கிரனை பார்க்குது, சூரியனை பார்க்குது, புதனை பார்க்குது, செவ்வாயை பார்க்குது. 4 கிரகங்களை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. எனக்கு 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருச்சு, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை வீணாக போச்சு, எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, எனக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருமே இந்த பதிவை மறக்காமல் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்துருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இது போக செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது ரிஷபராசிக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்க்க போனால் லாபம் தரக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு விரையாதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் நடக்கும். அப்போ பார்க்க போனால் நீங்கள் கல்யாணம் காட்சி பண்ணலாம், ஒரு காது குத்து அது மாதிரி சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் பண்ணலாம். நீங்கள் பார்க்க போனால் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது போக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு செவ்வாய் பகவான். அப்போ அந்த குடும்பஸ்தானத்துக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும், பணம் சேர்க்கை உண்டாகும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஒரு வீரியஸ்தானம். ஒரு முயற்சி பண்ணுறோம்னா அதில் ஜெயிக்கணும், தோக்கக்கூடாது. ஒரு வெற்றி ஸ்தானம், ஒரு வீரியஸ்தானம். அந்த இடத்த அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதுலையுமே தோக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மேடேறி ஒரு படியாவது நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ, எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு குறையில்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால், இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சினால் எல்லாரும் கெட்டதுன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் சொன்னது இப்போ இந்த கிரகங்கள் வச்சு தான் சொன்னேன். அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யும், எந்த ரூபத்திலையும் குறை வைக்காது. நீங்கள் பார்க்க போனால் ஒரு படியாவது கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் வளர்ந்தே தீருவீங்க. இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு நீங்கள் பார்க்க போனால் உங்களுக்கு துரோகங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.